விலையேறி தரப்போகும் சூழ்நிலை இப்பொழுது உனக்கு வந்து விட்டது. இந்த முருகன் நல் விதியை உனக்கு மாற்றி தரத்தான் வந்து இருக்கின்றேன். விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் என்னை விடப்போவதில்லை என்று என்னிடம் சொன்னாய் இல்லவா? இப்பொழுது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளதை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. மீதியே நான் பார்த்து கொள்கிறேன். என் தங்கமே, உனக்கான வாழ்க்கையில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கலங்கரை விளக்கமாக உன் வாழ்க்கையின் ஒளியேற்றத்தை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். உனக்கு மூச்சு முட்டுகின்ற அளவுக்கல்லவா உன் அப்பன் கஷ்டத்தை கொடுத்து விட்டான், கவலையை கொடுத்து விட்டான் என்று நினைக்கின்றாய். கஷ்டத்தை தந்து விட்டாலே இது இவ்வளவுதானா, வாழ்க்கை முடிந்தே விட்டதோ என்று எண்ணாதே என் தங்க பிள்ளையே. அதில் கரை சேர்ப்பதற்கும் உனக்கு உறுதுணையாகத்தான் நான் இருக்கப் போகிறேன். இழப்பது எதுவாயினும் சரி, அது போய்விட்டதே, இழந்து விட்டேனே என்று நீ நினைத்து விடாதே. உனக்கானது என்றால் நிச்சயமாக அதை உன்னிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் என்று தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. நடப்பது யாவும் இந்த அப்பனின் முருகனின் துணையோடு நன்மைதான் நடக்கப் போகிறது என்று நினைத்துக்கொள் என் தங்கமே. அவசரமாக உன்னை தேடி உனக்கான வெற்றியை தருவதற்காக அல்லவா இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். விழ வைக்கவும் அள வைக்கவும் தான் ஆங்காங்கே நம்மை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கே தெரியாமல் அல்லவா இங்கு ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இதிலிருந்து நான் எப்படி வெளிவரப் போகிறேன்? இதிலிருந்து நான் எனக்கான மாற்றத்தை எப்படி கொண்டு வரப்போகிறேன் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை வாழ்க்கையை பொறுத்துதானே இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே. எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு உணர்த்தத்தான் போகிறேன். நீயோ நாளை நடக்கப் போகும் விஷயத்தை நினைத்து உன் மனம் பதற்றமடைகிறாய். அது நமக்கானதுதானா இல்லையா என்று பதில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். உன் இன்றைய எண்ணத்துக்கும் செயலுக்கும் நான் உனக்கு முடிவு தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றியிருப்பவர்கள் இல்லை. உன்னை எவ்வளவுதான் இங்கு தரம் தாழ்த்தி கொண்டிருந்தாலும் அவர்களை பற்றியெல்லாம் உன்மனம் வருத்தமடைந்து கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே. அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் நினைத்து உன்மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதை மாற்றவும் மாற்றியமைப்பதற்கும் நமக்கான விஷயத்தில் இங்கிருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டியதிருக்கு. ஏற்றுக்கொள்ளாதவற்றை மாற்றிக்கொள். மாற்றிக்கொள்ளாதவற்றை மாற்றவே முடியாத விஷயத்தை அப்படியே விட்டுவிடு என்று தான் சொல்கிறேன். அது கால பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கும். அனுபவம்தான் வாழ்க்கையை கொடுத்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையே. உனக்கான தருணத்தை தருவது நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவும் வேண்டாம். நீ எதை பற்றி கண் கலங்கவும் வேண்டாம். கவலைப்படும் தருணத்திற்கு நான் உன்னை வைக்கப் போவதும் கிடையாது. கையேந்தும் தருணத்திற்கு நான் உன்னை வைக்கப் போவதும் கிடையாது. யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ, யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னை வந்து சேரப்போகும் தருணம் இங்கு வந்து விட்டது. இனி நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் பதற்றமடைந்து கொண்டு இருக்காது. 1000 கவலைகள் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த முருகா என்று மட்டும் சொல்லிப்பார். உன் மனதில் உள்ள கவலைகள் இங்கு காணாமல் தான் போக போகிறது என் பிள்ளையே. எங்கே போய் முட்டுவது, இந்த பிரச்சனை எப்படி தீரும் என்பதை யோசிப்பதற்கு உள்ளதாகவே அடுத்தடுத்த அடியல்லவா எங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. எழவே வழியில்லையே என்று நினைக்காதே. உன்னை அளவைக்கவும் இளவைக்கவும் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை கை தூக்கி கரம் சேர்க்க இந்த வேலவன், இந்த கந்தன் கடம்பன் நான் வந்து இருக்கின்றேன் என்பதை நீ மறுத்து விடாதே. வீரியமாகத்தான் என் பிரச்சனை சென்று கொண்டு இருக்கின்றது. அடுத்த கட்டத்தை நகரும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அங்கு
வீரியத்தை மட்டுமே காட்டிக்கொண்டிருக்கின்றதே. நான் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, உன் மனதில் என்ன பிரச்சனை அங்கு அசை போட்டு கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் அத்துணை பிரச்சனைகளை தாண்டி உனக்கான வெற்றியின் தருணத்தை உனக்காக இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் பற்றி உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. உன் பெருஞ்சுமைகளையெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கையின் சோதனையும் கஷ்டத்தையும் நான் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் வாழ்வில் எதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய்? உன் மனதில் இருக்கும் கஷ்டத்தையும் கவலைகளையும் காணாமல் போக செய்வதற்குத்தான் நான் உனக்கு பதிலாக இங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீ சற்றும் யோசிக்காதே என் தங்க பிள்ளையே. உனக்கான வெற்றியின் தருணத்தை உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது என் பிள்ளையை எதற்காக மனம் வருத்தப்படைந்து கொண்டு இருக்கின்றாய்? எதை நினைத்து நீ கண் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? கண்ணீர் வடிப்பதற்கு இங்கு நேரமே இல்லையே. எதையோ நினைத்து நீ ஓடிக்கொண்டிருந்த ஓட்டங்கள் எல்லாம் இங்கு முடிந்தே விட்டது. இனி உனக்கான தீர்வையும் நல்ல பதிலையும் நல்லதொரு முடிவையும் தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு எல்லா விஷயத்தையும் சரி செய்து இதை கேட்கும் நிமிடமே உனக்கு உன் சோதனைகளை எல்லாம் அகற்றி நீ நிம்மதியான வாழ்க்கைக்கு தான் அடித்தளமிடப் போகிறேன் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எல்லாம் முடிந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் சரி, இந்த அப்பன் முருகன் நான் உனக்கான நேர காலத்தை இங்கு குறித்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறுத்தும் விடாதே. முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீயாகவே ஒரு கணக்கை போட்டு கற்பனை உலகத்தில் இருந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த கற்பனை உலகத்தில் இருந்து வெளியே வந்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியெல்லாம் உன்மனம் தளர்ந்து கொண்டு இருக்காது. உன்னோடு பேச உனக்கான சந்தோஷமான செய்தியை தான் கொண்டு வந்து இருக்கின்றேன். மகிழ்ச்சியான செய்தியோடு தான் உன்னை சந்திக்கப் போகிறேன். இது விரைவில் நடக்கத்தான் போகிறது என் கண்ணின் மணியே. எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் என்று யார் சொன்னாலும் அந்த விதியையும் அதியால் வெல்லக்கூடிய சக்தியும் மனோதிடத்தையும் தைரியத்தையும் உனக்காக இந்த அப்பன் முருகன் தந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை ரசித்து விட்டாலே நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனை பாதி குறைந்துவிடும். நீ நினைத்த காரியம் நினைத்தபடி நடப்பதற்கு நான் ஆணையிட்டு விட்டேன். அதில் இறுதி கட்டத்தையும் எட்டி விட்டாய். இனி நடக்கப் போவதற்கு இந்த அப்பன் முருகனை உறுதியாக இருக்கின்றேன். நீ எதை பற்றியும் யோசிக்கவே வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்படவும் வேண்டாம். எதற்காக காத்திருந்தாயோ அதையே உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன். என் பிள்ளையே, உனக்காக ஒவ்வொரு நிமிடமும் இங்கு மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது. உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் நீ யாரோ ஒருவருக்காக ஏன் பிள்ளையை அழுது கொண்டு இருக்கின்றாய்? விலகிவிட்டதை நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய்? என்மேல் பாரத்தை போட்டு உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிரு. உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில் இனி நீ நினைக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு நம்ப முடியாத பேரதிசயத்தை நானே நடத்தி தர காத்திருக்கின்றேன். வெற்றி வாங்கி சூடப்போகும் தருணத்தை எட்டி வைத்தாய். உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லிவிடு. இனியெல்லாம் உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது. நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகும் நிலையை எட்டிவிட்டாய். எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன் நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்காதே. என்மேல் இருக்கும் நம்பிக்கையை நீ விட்டு விடாதே. நான் உனக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொருடிக்கும் நியாயத்தையும் நேர்மைக்கும் இங்கு அர்த்தத்தை கொடுப்பதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். விலகியதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதோ உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி வரப்போகும்போது நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி தான் நான் நடத்தி தரப்போகிறேன். வெற்றி வாகி சூடத்தான் போகிறாய். கலங்கவே வேண்டாம், நீ கவலைப்படவே வேண்டாம். எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை நானே நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு. வெற்றியை தருவது நானாக இருக்கும் பட்சத்தில்
யாரையோ நினைத்து உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. உன் மனம் பதற்றமடைவதற்கு இங்கு வேலையே இல்லை. என் பிள்ளையே, உன் சந்தோஷ தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. உன் மகிழ்ச்சியான தருணம் உன்னை தேடி வந்து விட்டது. நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்யத்தான் போகிறேன். வெற்றி வாகி சூடப் போகிறாய். யாம் இருக்க பயமேன்?